நமஸ்காரம். வணக்கம். நமச்சிவாயம். யாவும் தலைமுறைக்கு என்று எண்ணி சொல்லி அந்த தலைமுறைக்கே விஷத்தை அளிக்கும் மாபெரும் மேதை பகுத்தறிவாளி யார் தெரியுமா? மனிதன் என்று சொல்லப்படும் மிருகம் உலகத்திலேயே மாபெரும் கொடிய மிருகம். தன் தலைமுறைக்கே விஷத்தை கொடுத்து அதிலும் லாபத்தை பார்க்கும் அவன் பெயர்தானே மனிதன். உணவில் நஞ்சை கலக்குபவன் பேர் என்னவோ? பேராசைக்கு பேரின்பம் காணும் மானிடனுக்கு தெரியாதா? தன் கனவுக்கும் சுகத்துக்கும் சோத்துக்கும் தன்னை அடையாளம் தெரியாது என்று தெரியாமல் போனவன் பகுத்தறிவாளியா? அதுவா பகுத்தறிவு அடையாளம்? யார் அந்த மனிதன்? அந்த மனிதன் என்ற வார்த்தையின் சிறப்பு தான் என்ன? எதை பற்றியும் சிந்திக்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் லாபத்தை கருதி வாழ்பவன் பேரா மனிதன்? எது பண்பாடு, எது கலாச்சாரம்? சீரொழுக்கம் என்று சொல்லி சீரழிந்து போனமே. தன்மானம் என்ற வார்த்தை இன்றைக்கு எங்கே? ஆலயம் என்றால் என்ன அற்புதம்? அதை உடைத்து தள்ளும் மனிதனுக்கு பிறர் யோகத்தை உடைப்பதற்கு என்ன அவகாசம்? தனக்கு நம்பிக்கையில்லை என்றால் தான் பிணம்தானே. நடமாடும் பிணத்துக்கு ஏது உணர்வு? பாசம் என்று சொல்லி, மக்கள் என்று சொல்லி, தானே மகேசன் என்று சொன்னால் அந்த மக்களை காக்க வேண்டுமல்லவா? நல்வழி நடத்த வேண்டுமல்லவா? தன் கனவுக்காக எல்லா உறவுகளையும் கொச்சப்படுத்தியவன் பேரா மனிதன்? எது பக்தி? தெளிந்த உயர்ந்த குணத்தோடு கூடிய எல்லாம் இறைவன் படைப்பென்ற உணர்வோடு கூடிய தெளிந்த பார்வை அல்லவா பக்தி? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத குணம் அல்லவா பக்தி? நமது வாழ்க்கை என்ற பிறப்பு என்ற ஒரு அற்புதம் ஒவ்வொரு தருணமும் உணரும் ஒவ்வொரு குணங்களையும் அறிந்து வாழ்வது அல்லவா பக்தி? வழிகாட்ட வேண்டிய யாவுமே அனுபவ சத்து இல்லாமல் கனவுக்கு வழிகாட்டினால் தலைமுறை எங்கே போய்விடும்? பக்தி தலங்கள் எல்லாம் வியாபாரமாகிவிட்டால் மனிதன் எந்த இடத்தில் சென்று பகுத்தறிவோடு வாழ்வான்? உறவுகளில் லாப கணக்கு பார்த்தால் எங்கே உறவு? எது உணர்வு? எது பகுத்தறிவு? கதை கேட்டு மயங்கிய காலமே, உன் கதையின் விடையும் பொருளும் தான் என்ன? என்றைக்கு அறிவியல் பூர்ணமான ஆன்மீகத்தை உணரப்போகிறீர்? பகுத்தறிவுடைய பண்பாடுக்குரிய மாபெரும் மனிதர்கள் எல்லாம் உயர்ந்த நிலையில் வாழ்ந்து போனார்கள். அதனால் ஏட்டில் எழுதியதும் படிக்க நேரமில்லாதவனுக்கு தன் ஒழுக்கத்தை பற்றிய எந்த வார்த்தைக்கும் மறு வார்த்தை கூட எழுதி வைக்க முடியாத அளவுக்கு எழுதி வைத்து போனார்கள் ஓலைச்சுவடிகளிலும் வாழ்க்கை வரிகளிலும். இன்றைக்கும் அவர்கள் கொடுத்த வார்த்தை அல்லவா பேசுகிறோம். அவர்கள் கொடுத்த அன்பு வழி அல்லவா நடக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நமக்கு ஒழுக்கமில்லை என்றதனால் முன்னோர்கள் எல்லாம் ஒழுக்கமில்லை என்று எப்படி சொல்ல முடியும்? நீ யார் என்று நீ பதிவு செய்ய வேண்டிய இடத்தில் எல்லாவற்றையும் எல்லா ஜீவராசிகளையும் அழிக்கவும் கொச்சப்படுத்தவும் செய்யும் உனது எண்ணம் என்ன பெருமை? உனது பிறப்பின் என்ன பெருமை? யார் நீ? சிறிது நேரம் கூட உனக்கும் உன் உறவுக்கும் உன் உணர்வுக்கும் கூட மதிப்பில்லாத கனவுக்கும் சுகத்துக்கும் மட்டும் மதிப்பு கொடுக்கும் உனது பிறப்பின் பலன்தான் என்ன? என்ன சேர்த்து வைக்கப் போகிறாய்? அடுத்த கணம் மறந்து போகும் அளவுக்கு வேகத்தை ஏற்படுத்தி
மனநோயாளியாக மாறி அறையும் குறையுமாக மாறி அற்பப் பிறவியே எதை படித்தாய் நீ? மனிதன் என்ற வார்த்தையின் அர்த்தம்தான் என்ன? மாயமா? கலியுகத்தின் ஆதிக்கம் பெருகிவிட்டது. எல்லா உறவுக்கும் மாயத்தை கலர்த்தி தனிப்பையில் நின்று எளிதில் அழியப் போகிறாய் நீ. காலம் காலமாக சொல்லித்தந்த கதைகள் எல்லாம் அதுதான். ஏட்டிலும் கல்வெட்டிலும் தன் வாழ்க்கையின் சிறப்புகளை செதுக்கி வைத்தவன் இன்று நன்றாக வாழ்ந்து போயினான். அவன் சிறப்பு, அவன் நாடு சிறப்பு, அவன் மக்கள் சிறப்பென்று சொல்லி வாழ்ந்து போனார்கள். ஆனால் நீ எதையும் வரும் தலைமுறைக்கு அழிக்க நேரமில்லாமல் நீ போகிறாய். எங்கே போகிறாய்? இருட்டுக்குத்தான் போகிறாய். இருட்டில் இருக்கும் உனக்கு ஏது கலாச்சாரம், ஏது பண்பாடு, உனது அடையாளம்? பிறந்தும் இருட்டிலே வாழும் உனக்கு ஏது அடையாளம்? பிறப்பின் மகிமை ஏது? நீ பிறந்த அடையாளம் பகுத்தறிவுடையதாகும் போதுதான் வெளிச்சம் என்ற பக்தி வழி அந்த பக்தி வழிநெறியில் வாழ்ந்தால்தான் உனது அடையாளம் பதிவாகும். எல்லாம் ஜீவராசிகளும் இறைவன் படைப்பு என்ற உணர்வோடு வாழும்போதுதான் உனது பிறப்புக்கு மகிமை. திரும்பிப்பார், உனது மகிமை என்னவென்று, உனது வாழ்க்கை என்னவென்று, உனது மகத்துவம் என்னவென்று பகுத்தறிவோடு திரும்பிப்பார். அதுவே உனது அடையாளமாக மாறும், உனது வாழ்க்கையின் சிறப்பாக மாறும். சிந்தித்துப்பார், நீ யார் என்று, ஏன் பிறந்தேன் என்று. ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு நிமித்தமும், ஒவ்வொரு யோகமும், ஒவ்வொரு அறிவாய் உனக்கு விளங்கும். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு என்று சொல்வதற்கிடையில் ஒரு சிறு வார்த்தை திருத்தம். கற்றது கையளவு, நீ உணர்ந்தால்தான். கல்லாதது உலகளவு, அது நீ உணர முடியாதது. கற்றது என்னவென்று பகுத்தறிவோடு பார். நீ யார் என்ற கேள்வி உன்னிடம் கேள். மனிதன் என்ற தன்மை நீயே பதிவு செய், அன்பின் பிறப்பென்ற உணர்வோடு. அதுவே உனது அடையாளமாக மாறிவிட்டால் உனது பிறப்பின் சிறப்பு வரும் தலைமுறைக்கும் வழிகாட்டும். உனது பிறப்பின் ஒளி அதற்கு உனக்கு முடியட்டும். இந்த வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு. சிவோகம். ஓம் நமச்சிவாயம். திருச்சிற்றம்பலம்.